வணக்கம். பார்த்தீங்கன்னா ஜால் மலையிலிருந்து எம்எஸ் சம்மன் பார்த்தீங்கன்னா கடம்பூர் பரவர பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்குது பாருங்க. புற நோக்கு என்ன மாதிரி இருக்குது சம்பந்தமான அதில் நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க. 100% சரி. இந்த நேரத்தில் வடக்கில் கொஞ்சம் கூட அக்கறை செலுத்துகிற மாதிரி சில வேளையில் தெரியலாம். பார்த்தீங்கன்னா மக்களே களத்தில் நிற்கிறேன். தொடர்ந்து மேலே வீடியோவை பார்க்க நீங்கள் எம்எஸ் நிர்வாகத்தில் ஒரு ஆளை சொல்லுங்க. நாங்கள் நெடுகலன்னு சொல்லி கொண்டு வாரம் இது வெறுமனே தனியாருடைய பிரச்சனை அல்ல. இப்படித்தான் இதுக்கு பின்னால் ஒரு பாரிய குடியேற்ற திட்டம் ஒன்று இருக்குது. முழு தாரை வார்த்து கொடுப்பதற்கு தையிட்டு ஒன்றும் தரிசு நிலம் அல்ல, என் மூத்தோர் பயன்படுத்தி எனக்களித்த பரிசு நிலம். நீடிச்சு இப்போ இருக்கிற பிக்குகளும் அது எங்கட இந்த மக்களுக்கான நீதி கட்டாயம் கிடைக்க வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். வணக்கம். பார்த்தீங்கன்னா ஜால் மலையிலிருந்து எம்எஸ் சம்மன் பார்த்தீங்கன்னா கடம்பூர் பரவர பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்குது பாருங்க. மக்களே ஒரு கடும் இந்த விகாரை எடுத்து மக்கள் திரண்ட வண்ணம் அணிதிரண்டு கடுமையான முறையில் போராடி கொண்டிருக்காங்க. மக்களே இங்கே சரியான பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்குது பாருங்கள். மக்களே கோஷங்கள் எழுப்பி பெரிய போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். பின்னால் பார்த்தீங்கன்னா போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார் இங்கே பாதுகாப்பு கருதி. மக்கள் கோஷங்களை எழுப்பி தமது கருத்தினை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் பாருங்கள். இங்கே மக்கள் தமது கோஷங்களை எழுப்பிய வண்ணம் இருக்கின்றனர் பாருங்க மக்களே. தமது கோஷங்கள் எழுப்பிய வண்ணம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள்கள் தமது நிலைத்தை வேண்டி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தையிட்டியில் விகாரை அகற்ற வேண்டிய மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள், குவிந்திருக்கிறார்கள். தமது ஆதங்கத்தை இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் மக்களே. தமது சொந்த நிலத்தை ஆக்கிரமித்து இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அதை இடிக்க சொல்லி மக்கள் திரண்ட வண்ணம் தமது ஆதங்கத்தினையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்திய வண்ணம் இங்கே இருக்கின்றார்கள்.
கன்னியாகுமரி ரூட் அப்பே இடமா அப்பே இடமா அப்பே இடமா அப்பே இடமா அப்பே இடமா நீதி விரோதி பன்சலையா நீதி விரோதி பன்சலையா நீதி விரோதி பன்சலையா நீதி விரோதி பன்சலையா அப்பே இடமா அப்பே இடமா அப்பே இடமா ஒன் மாஸ்டர் இந்த மண் எங்களை சொந்த மண் இந்த மண் எங்களை சொந்த மண் இந்த மண் எங்களை சொந்த மண் அஞ்சிட்டு ஆமே சொந்த அஞ்சிட்டு ஆமே சொந்த அஞ்சிட்டு ஆமே சொந்த கங்கலக்கம் ஆமே கங்கலக்கம் ஆமே அப்பே இடமா அப்படியே அப்பே இடமா அப்படியே அப்பே இடமா அப்படியே நீதி விரோதி பன்சலையா மகாலத்தேனோ நீதி விரோதி பன்சலையா மகாலத்தேனோ நீதி விரோதி பன்சலையா மகாலத்தேனோ நீதி விரோதி பன்சலையா மகாலத்தேனோ ஆதிவாதி போலே அப்படியே வா 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 ஹட்சவாதி 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 போலே அப்படியே வா ஆதிவாதி போலே அப்படியே வா ஆதிவாதி போலே அப்படியே வா விரோதி பந்தலையா விரோதி பந்தலையா முடிக்க வேணும் ஐயா. ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்படித்தான் கல்லோயாயிலிருந்து இன்றைக்கு முல்லைத்தீவு கிளிநொச்சி வரையில் விகாரிகளை கட்டி விகாரைக்கு பக்கத்தை காணியை பிடிச்சி சிங்களவனை குடியேற்றி யாழ் மாவட்டத்துக்கு வெளியில் எல்லா மாவட்டத்திலும் இழந்துட்டோம். கல்லோயா மட்டக்களப்பு திருக்கணாமலையில் முக்கால்வாசி இழந்துட்டோம். யாழ்ப்பாணத்தில் இப்போ ஆரம்பிக்குது. இது நரித்தனமாக ஆரம்பிக்குது. இது நாங்கள் உங்களோட பிரச்சனை தீர்க்கிறோம்னு சொல்லி அனுரா சொல்லிக்கொண்டு இராணுவத்தின் இதை கேட்க இல்லாமல் நடிக்கிறார். அனுராவோட சேர்ந்தவையும் அது இடிக்க இயலாது, கட்டினம் ஒன்று முடிக்கலான்னு சொன்னால் முத்துமாரியம்மன் கோயில் கம்பளை இடித்தது 30 வருஷம் இருந்த கோயிலை இடித்தது என்னென்று சட்ட ரீதியானது. இந்த சட்டவிரோத விகாரை கட்டாயம் இடிக்க வேணும். இடிக்காமல் விட்டால் எங்களோட சந்ததியில் யாழ் மாவட்டத்திலும் 1960-70 ஒரு கிளிநொச்சி காங்கேசந்துர தொகுதியில் ஒரு 1500 சிங்கள ஓட் இருந்தது. இங்கே சீமெண்ட் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படி இருந்தவர் கொஞ்சம் பேர். ஆனால் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 50% ஓட்டர்ஸ் காங்கேசந்துர தொகுதியில் கொண்டாடுறதான் அவன் செய்யும். அதுக்கு நாங்கள் ஆதரவு என்று சொன்னால் இந்த விகாரியை இந்த போராட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கலாம். இல்லாட்டில் எல்லாரும் வந்து இதில் கட்டாயம் கலந்து கொள்ள வேணும். மக்கள் எழுச்சியால் தான் இதை தடுக்கலாம். இல்லாட்டில் இந்த அரசாங்கம் கூட எங்களை ஜமாளித்து கொண்டு போயிடும். இன்னும் ஒரு இனவாத அரசாங்கம் வந்தென்றால் உக்கிரமாக தான் இருக்கும். இதே போல் இன்னும் பல காணிகளில் சின்ன சின்ன வியாரிகள் இருக்கு. அதுகளையும் பெரிய தாது கோபத்தை கட்டி போட்டு அதுகளுக்கு ஒரு வரலாற்று பேரும் வைக்கிறாங்க. மாவம்சத்தின் பொய்யின் புரட்டை நீடிச்சு இப்போ இருக்கிற பிக்குகளும் கற்பனைகளை கதைகளை சொல்லி சொல்லி இங்கே யாழ்ப்பாணம் எங்கும் யார் இருந்ததாக. ஒருவேளை தமிழ் பௌத்தர்கள் இருந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் பிகாரி இருந்திருக்கும். அதெல்லாம் 10ஆம் நூற்றாண்டோட முடிஞ்சது. இங்கே பிகாரி ஒன்றும் இல்லை. கந்தரோடையில் இருக்கிறதும் ஏதோ கட்டின மிச்சமாக அதேன்னு அப்படி குவிச்சு கட்டிக்கிறாங்க. கந்தரோடையில் ஒரு வியாரியண்டா ஒரு தாதுவம் தானே இருக்கும். அது வேறு ஏதோ கட்டி இருக்கு போல. சரி ஐயா, மக்கள் எழுச்சி தான் இதை தீர்க்கும். அது மக்கள் இணையணும் என்று சொல்லி என்ற கருத்தை சொல்லுங்கள். நன்றி ஐயா.
பௌத்தம் உன்மதம் வழிபடு தையிட்டி என்மண் வழிவிடு. ஸ்ரீலங்கா அரசே கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை நிறுத்து. காவல்துறையே தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு துணை போகாதே. அரசே தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸ விகாரையை அகற்று. புத்தரின் புனிதமான போதனைகளை ஏற்கிறோம். புத்தரின் பெயரிலான ஆக்கிரமிப்பை எதிர்க்கிறோம். தாரை வார்த்து கொடுப்பதற்கு தையிட்டி ஒன்றும் தரிசு நிலம் அல்ல, என் மூத்தோர் பயன்படுத்தி எனக்களித்த பரிசு நிலம். வணக்கம். இது கடந்த 20 மாதங்களாக தொடர்ச்சியாக நடக்குது. நேற்று பின்னேரம் 4 மணிலேருந்து இன்றைக்கு பின்னேரம் 6 மணி வரைக்கும் 6:30 வரைக்கும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இப்போ இது சம்பந்தமாக அந்த அரசு தரப்பில் வந்து எதுவும் உங்களுக்கு தகவல் எதுவும் எடுத்தவையா? இல்லை, அப்படி ஒன்றும் எடுக்கல. நாங்கள் எங்கென்ற ஜனநாயக உரிமையை வெளி உலகுக்கு காட்டுறோம், அவ்வளோ வெளிப்படுத்துகிறோம், அவ்வளோதான். இதற்குரிய தீர்வு எட்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டாயம் எட்ட வேணும். அது எங்கட இந்த மக்களுக்கான நீதி கட்டாயம் கிடைக்க வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். வேறு வேறு கட்சிகளும் வாரதாக ஊடகங்களை வந்து தெரிவிச்சிருக்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் எல்லாரும் வரவேற்கும். இது எங்கள்ட இந்த மக்களுக்கான போராட்டம். இதில் யாருண்டு இல்லை, யாருண்டாலும் கட்சிகளாக இருந்தாலும் சரி, பொது அமைப்புகளாக இருந்தாலும் சரி, சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, யாருண்டாலும் கலந்து கொள்ளலாம். எல்லாரையும் வரவேற்கிறது தான் நாங்களும் வாரதான் நாங்களும் விரும்புகிறோம். ஓகே, பாருங்க மக்களே, இந்த விகாரம் வந்து சட்டவிரோதமாக தையிட்டியில் வந்து மக்கள்கிட்ட காணிகளை வந்து ஆக்கிரமித்து வந்து கட்டப்பட்டிருக்குது. அதை நோக்கி வந்து இங்கே காணி உரிமையாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கு சரியான ஒரு தீர்வினை இலங்கை அரசு திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். சட்டம் என்பது இலங்கையில் அனைவருக்கும் ஒன்றான ஒன்று. அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் சரியான முறையில் இந்த இலங்கை அரசு கடைபிடிக்கும் என நாங்கள் நம்புகிறோம். மேலும் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்கே மக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். அப்படி மகனை பாரு, மகனை கட்சிக்கான பாரு. ஹரி ನೀತಿ ವಿರೋಧಿ ಆರಕ್ಷಕ ಐತಿಕಾರೇ ಇಡಮ ಐತಿಕಾರೇ ಮೆತ್ತನೆ ಇನ್ನು ಹೋಗೋಳ ಮೆತ್ತನೆ ಇದ್ರೆ ಮೇಗೊಳ್ಳ ಕಥಾಕರ ಏಕೋಮದ ಕಥಾಕರ ನಡುವಕ್ತಾನೆ ಹೋಗೋಳ ತಿಂಗ ಆರಕ್ಷಕದನ ಅದನೆ ನೀತಿ ವಿರೋಧದ ಕೋಮದ ಆರಕ್ಷಕದನ ಏಕಡೆ ಸದ್ದನತ್ತು ಹಿಂದೆ ಕೋಮದ್ನೆ ಮೆತ್ತನೆ ಇನ್ನು ಕಟ್ಟಿ ಕಥಾಕರ ಇಡಮ ಐತಿಕಾರೇ நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு அவங்கள வந்து சொல்ல சொல்லுங்க. நிர்வாகத்தில் ஒரு ஆளை வந்து சொல்ல சொல்லுங்க.
ஏன் எங்களை விட மாட்டானே ஏன் ஊடகத்தை உள்ளுக்கு விடுறீங்களான்னு தான் கேட்குறேன். நீங்க ஊடகத்தை விடலாம் தானே இப்போ உள்ளுக்கு எல்லா இடத்தையும் ஊடகத்துக்கு தான் நீங்க முதலிடம் சொல்றீங்க. அப்போ ஊடகத்தை விடலாம் தானே. என்ன ஆர்டர் என்ன போலீஸ் மாதிரி பேர் மீடியாவே விட வேண்டாம்னு சொன்னாங்க. அதை சொல்லுங்க இங்க ப்ளீஸ் மிஸ்டர் போலீஸ். போலீஸ் மாதிரி பேர் என்ன ஜேர்னலிஸ்டையும் விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை சொன்னீங்கன்னா நாங்கள் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் விடாட்டிக்கு நாங்கள் உள்ள வேற இல்லை. அதை சொல்லுங்க. ஊடகத்தையும் நீங்கள் அந்த விகாரை அடிக்க போகலான்னு சொல்லி தடை செய்திருக்கான்னு தான் கேட்குறோம். அதை சொல்றாங்க இல்லையே பொறுப்பு. சொல்லுங்க பாய் சொல்ற ஊடகத்தை நாங்கள் விட மாட்டோம்னு சொன்னா சொல்லுங்களேன் பப்ளிக்கா. இல்லப்பா ஊடகத்துக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல் நிற்கிறோம். பாருங்களேன் நாங்கள் வந்து உங்களை ரோட்டில் நிற்கிறோம். ஊடகத்தை விடுங்களேன். நாங்கள் நினைச்சோம் முழு பேரும் இல்லை 4-5 பேர் இருந்தாலும் விடுங்களேன். ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இதுக்கு விடுங்களேன். मीडिया में थोड़ी अंडे पे देख लेते मैं यहाँ पे आने ऐ कि ना अधे अंडे पे देख लेते हैं तायाना कर लेती हूँ मीडिया ने ए इंडे क्या पोएला ऐ अधे अभी बना करने का अभी नतरे करने बना करने का अभी नतरे வேற ஒரு நாள் பெட்ரோல் அடிச்சு விடுங்க. வார நாள் தான் எடுக்கு பார்த்தீங்களா மக்களே, களத்தில் நிற்கிறேன். தொடர்ந்து மேலே வீடியோவை பார்க்க நீங்கள் எம்எஸ் ரமணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த காணொலியிலேருந்து விடப்படுறேன். இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்கள் புல் தான் தாரேன். நீங்கள் என்னோட வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். எம்எஸ் ரமணன் யாழ் மண்ணில் தையிட்டி களத்திலிருந்து மக்கள் கொந்தளித்த வண்ணமே இருக்கிறார்கள். பாருங்கள் மக்களே, மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இதே காணொலியில் சந்திக்கிறேன். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.